மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிருதோடும் பயந்த வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசனுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று கொங்குவள நாட்டிலே கோவை மாவட்டத்திலே திருக்கோயில்கள் தெய்வீக மாநாடு திருக்கோயில்கள் தெய்வீக பேரவையின் சார்பாக சேவா பாரதி ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கருதகைக்கும் உரிய பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, ராமகிருஷ்ணனுடைய சுவாமி அடிகள் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற அவையிலே கூடியிருக்கின்ற பக்தர்களை, வரவேற்பு குழுவினர்களை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மண் ஆன்மீக மண், மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது பண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொழியும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும் விண்ணின் பயனாம் பொழிமலையும் வேத பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்லுவார். உலக நாடுகளிலே இந்த பாரத தேசத்திற்குத்தான் இவ்வளவு சிறப்புண்டு. ஏனென்றால் இது ஆன்மீக நாடு. இந்த நாட்டிலேதான் இதிகாசங்களும் புராணங்களும் திருமுறைகளும் திவ்ய பிரபந்தங்களும் திருப்புகளும் அருட்பாக்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலே தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. நம்முடைய இந்த மதம் சனாதன மதம் என்று சொல்லுகின்ற இந்த மதம் ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்தந்த பகுதிகளிலே பல அருளாளர்கள் எல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றார். 6ஆம் நூற்றாண்டிலே பார்த்தால் நம்முடைய நாயன்மார்கள் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் உள்ளிட்ட அருளாளர்களும், நம்மாழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்களும், அருஞாதரும், வள்ளல் பெருமானும், வடக்கே ராமகிருஷ்ணரும், விவேகானந்தரும், இப்படி ஒவ்வொரு அருளாளர்கள் இந்த மண்ணிலே தோன்றி இந்த மண்ணிலே இருக்கின்ற மக்களை எல்லாம் அருள்வழிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த மண்ணிலே அவர்கள் வசந்தகுமார் அவர் சொன்னது போல 40,000த்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான கோயில்கள். ஆகவே இந்த மண்ணிலே ஒவ்வொரு கோயிலுக்கும் பல அருளாளர்கள் எல்லாம் பாடிய சிறப்பு இந்த மண்ணிற்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு கோயிலுடைய வரலாறும் அளவிட முடியாத சிறப்புடையதாக இருக்கின்றது. அதையெல்லாம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கின்றது. இந்த கோயில்களை எல்லாம் கட்டியவர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மாமன்னர்களும் பாண்டியர்களும் எல்லாம் கட்டினார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் இன்று இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆனால் அவர்கள் கட்டிய கோயில்களானது 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய கலை சிற்பத்தை எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கின்றது. எப்படி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில்களை எல்லாம் எப்படி கட்டியிருப்பார் என்று நினைத்து பார்த்தால் நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கின்றது. ஒரே ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டால் நமக்கு போதும். தஞ்சை பெருவுடையார் கோயில் எடுத்துக்கொண்டால் எங்கே இருந்து கற்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள், எங்கே இருந்து அதற்கெல்லாம் வரைபடங்களை எல்லாம் போட்டார்கள், எங்கே இருந்து அதற்கான சிற்பிகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த திருக்கோயிலை எல்லாம் வடிவமைத்திருப்பார்கள் என்று நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு நினைக்க முடியாது, வியப்பாக இருக்கின்றது. இன்று இருப்பது போல ஏஐ தொழில்நுட்பம் எல்லாம் இல்லாத காலம், இவ்வளவு தொழில்நுட்பங்களும் வாகனங்களும் இல்லாத காலத்திலே எப்படி இப்படிப்பட்ட கோயிலை எல்லாம் அமைத்திருப்பார்கள், வரைபடங்களை எல்லாம் போட்டிருப்பார்கள், ஒவ்வொரு பிரகாரங்களையும் அமைத்திருப்பார்கள், எப்படி அந்த திருவுருவத்தை கொண்டு சென்று அங்கே வைத்திருப்பார் என்று பார்க்கின்ற பொழுது நம்மால் அளவிட முடியாத சிறப்படையை நாம் எண்ணி பார்க்கின்றோம். அதைத்தான் வசந்தகுமார் அவர் சொன்னார்கள். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது,
அந்த இயங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன் அந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் இதையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது என்று நமக்கு சொன்னார்கள். ஆகவேதான் மணிவாசக பெருமான் சொல்வார், எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று சொல்வார். எத்தனையோ பிறப்புகளை எல்லாம் எடுத்தெடுத்து உழன்று கொண்டே இருக்கின்றோம். புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்று சொல்லுகின்றார். இத்தனை பிறப்புகளை எல்லாம் எடுத்தெடுத்து உழன்று இந்த பிறப்பிலே இருந்து நாம் நீங்க வேண்டும் என்று இறைவனை நாம் சரணடைகின்றோம். இதுதான் இருந்தாலும் கூட இறைவனுடைய அற்புதத்தை நம்மால் அளவெடுத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையதுதான் இந்த அருளாளர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே தோன்றி பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றார். எப்படி ஒரு ஞானசம்பந்த பெருமான் 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுதே பாடுகின்ற ஆற்றலை பெற்றார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் வெற்று சமயத்திற்கு சென்று மீண்டும் இந்த சமயத்திற்கு வந்த பொழுது அவர்களெல்லாம் துன்பப்படுத்திய பொழுது அந்த சூழவையும் கூட அவருக்கு இன்பமாக இருந்தது. இன்றைய காலை பொழுதிலே பார்க்கின்றோம், இனிமையான ஒரு காலை பொழுதாக அவர்கள் பாடிய பாடலை போல மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் என்ற இணையடி நிழலை. அந்த வெப்பம் எப்படி இருந்தது என்றால் இப்பொழுது நாம் இந்த நேரத்திலே நாம் இந்த அரங்கில் மட்டுமல்ல வெளியிலேயும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே குழந்தை பாடியது மாதம் மும்மாறி பெய்தது என்று, இந்த மார்கழியிலேயும் கூட இந்த பனிக்காலத்திலேயும் மாறி ஒளிந்து கொண்டே இருக்கின்ற அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆக அதுதான் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. அதை சொல்லுவது நம்முடைய திருவம்பாவியிலே மணிவாசக பெருமான் சொல்லுவது போல ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெருத்து முப்பெற்றியனை. இந்த பழமையிலே நாம் மாறக்கூடாது. காலமாக வருகின்ற மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மாற்றம் ஒன்றே மாறாதது என்று நாம் இன்று சொல்லிக் கொண்டிருப்பதைத்தான் மணிவாசக பெருமான் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெருத்துமு பெற்றியனை என்று சொல்லுகின்றார். ஆகவே முன்னை பழமையாக இருக்கின்ற நம்முடைய முன்னோர்கள்லாம் கொடுத்திருக்கின்ற இந்த வேதங்களையும் திருமுறைகளையும் திவ்ய பிரபந்தங்களையும் திருப்புகளையும் அருட்பாக்களை எல்லாம் நாம் இடையராது போற்ற வேண்டும், பரவ வேண்டும், பாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் காட்டி இருக்கின்றார். அந்த பாடல்கள் நமக்கு வாழ்விலே வருகின்ற இடங்களை எல்லாம் நீக்கி நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றது. இன்பம் பெருக்கி இருளகற்றி இங்நான்றும் துன்பம் தொடர்பறுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. இறைவனுக்கு உகந்த இடம் எது என்றால் நம்முடைய உள்ளமே இறைவனுக்கு கோயிலாக இருக்கின்றது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று நம்முடைய திருமூலர் சொல்லுவார். அப்படி உள்ளமே கோயிலாக கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற அந்த திருக்கோயில்கள், நம்முடைய மூதாதையரால் கட்டப்பட்ட அந்த திருக்கோயில்களை எல்லாம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பு உடையதாக இருக்கின்றது. வசந்தகுமார் அவர் சொன்னது போல ஒரே இடத்தை நாம் நோக்கி செல்கின்றோம். எல்லா இடத்திலையும் இறைவன் பரவி இருக்கின்றார், நீக்கமர நிறைந்திருக்கின்றார் இறைவன். அப்படி இருக்கின்ற பொழுது பல கோயில்களுக்கெல்லாம் திருவிளக்கே இல்லாமல் அதெல்லாம் இந்த வழிபாடுகள் குன்றிக் கொண்டிருக்கின்ற அந்த திருக்கோயில்களை எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வரலாற்றினுடைய எச்சங்களாக நம்முடைய கலைகளினுடைய சிறப்புகளை எல்லாம் காட்டுவது நம்முடைய திருக்கோயிலாக இருக்கின்றது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு. ராமேஸ்வரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கடலுக்குள் எப்படி கொண்டு சென்று அந்த கோயிலை அந்த பிரகாரத்தை அமைத்திருப்பார்கள். அதுபோல பாண்டி நாட்டிலே இருக்கின்ற மதுரையம்பதியிலே எப்படி அவ்வளவு பெரிய விமானங்களை எல்லாம் அமைத்து அவ்வளவு ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொருடைய பெயர், சித்திரை வீதி, ஆடி வீதி, ஆவணி வீதி, புரட்டாசி வீதி என்று ஒவ்வொரு வீதிகளை எல்லாம் சமைத்து அதிலே அவர்கள் நேர்த்தியாக நம்முடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே நம்முடைய முன்னவர்கள் எல்லாம் காட்டிய அந்த திருக்கோயில்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த தீவீக மாநாடு அமைந்திருக்கின்றது. மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு ஓட்டமாக இருக்கின்றது. அது கால எல்லையிலே மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய நாடு அப்படி இல்லை, ஆன்மீகத்தை சார்ந்த நாடு. முதலிலே சொன்னது போல ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு அருளாளர்கள் அந்தந்த பகுதிகளிலே தோன்றிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி பார்த்தால் நம்முடைய
நாயன்மார்கள் எல்லாம் பாடிய திருக்கோயில்கள் பாடல் பெற்ற திருத்தலங்களாக போற்றப்படுகின்றது 276. ஆழ்வார்கள் எல்லாம் பாடிய திருக்கோயில்கள் திவ்ய தேசங்களாக 108 திவ்ய தேசங்களாக போற்றப்படுகின்றது. அருணாத பெருமான் பாடிய திருத்தலங்கள் முருகன் அருளாளர்கள் பாடியதாக பாடல் முருகன் திருக்கோயில்களாக படைவீடுகளாக போற்றப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்தந்த பகுதிகளிலே நம்முடைய அருளாளர்கள் தோன்றி அந்த திருக்கோயில்களை போற்றி வந்திருக்கின்றார்கள். இந்த திருக்கோயிலுடைய காலங்களிலே நாம் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த 30 ஆண்டுகளிலே பார்த்தால் திரைப்படங்கள் இருந்தது, மாறியது. அதற்கு முன்பு நாடக கொட்டகைகள் இருந்தது, அதுவும் அழிந்து போனது. அதன் பின்பு வீட்டிலே இருக்கின்ற இருந்த இடத்திலே இருந்து தொலைக்காட்சிகள் இருந்து அதுவும் மாறி போனது. அதிலே இருந்து இன்று அலைபேசிகள் செல்போன் என்பது வந்தது, அதுவும் மாறிக்கொண்டு ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கின்றது. ஆனால் அதுகளெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய சனாதனம் என்று சொல்லுகின்ற நம்முடைய வழிபாட்டு நெறிமுறைகள் ஞானசம்பந்தர் என்பவர் மாறப்போவதில்லை. அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த திருமுறைகள் மாறப்போவதில்லை. அவர்களெல்லாம் வகுத்து கொடுத்த திவ்ய பிரபந்தங்கள் மாறுவதில்லை. அது என்றும் நமக்குரியதாக. இந்த மார்கழி திங்கள் என்றாலே மதி நிறைந்த நன்னாளாக இறைவனை போற்றுகின்ற பாவை நோன்புக்குரியதாக இருக்கின்றது. திருவம்பாவையும் திருப்பாவையும் நமக்கு சைவத்திற்கும் வைணவத்திற்குரிய சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற இந்த மாதம் நம்முடைய வழிபாட்டுக்குரியதாக சிறப்பாக போற்றப்படுகின்றது. ஆகவே நம்முடைய திருக்கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பழமை மாறாத ஒரு வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்று நாம் என்ன செய்கின்றோம்? மிக பழமையான திருக்கோயில்களை திருப்பணி செய்கின்றோம் என்று அதனுடைய வரலாறு, அந்த திருக்கோயிலை எல்லாம் முழுமையாக எடுத்து அந்த திருக்கோயிலுடைய வரலாற்றை எல்லாம் நாம் மறைத்து கொண்டிருக்கின்றோம், மறந்து கொண்டிருக்கின்றோம். பழமை மாறாமல் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அவர்கள் எல்லாம் புதுப்பித்தார்களோ அதே முறையிலே அதை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்வதற்காகத்தான் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மாநாட்டு குழுவினர்களுக்கும் இங்கு திரளாக இந்த நேரத்தில் இவ்வளவு கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சியாக, எதிர்காலத்திலே நம்முடைய திருக்கோயில்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய தெய்வீகத்தினுடைய சிறப்பை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்.